திருமால் பலகாலம் முன்பாக நடந்த சில விஷயங்களை எல்லாம் ஆதிசேஷனுக்கு எடுத்துரைக்க தொடங்குகிறார். எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமான் பல காலங்களுக்கு முன்பாக 48,000 ரிஷிகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு தாருகாவனம் என்ற ஒரு வனத்திலே அதுவரையில் யாரும் கண்டறியாத ஆனந்த தாண்டவம் என்றொரு பரமானந்த கூத்தினை ஆடி காண்பித்தார். அந்த ஆனந்த தாண்டவத்தை ரிஷிகளை முன்னிட்டு பெருமான் வழங்கினாலும் நான் தொடக்கமாக எல்லோரும் அதை கண்டு காணும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி அந்த ஆனந்த தாண்டவத்தின் லட்சணம் தான் என்னவோ என்று ஆதிசேஷன் கேட்க, அதையா எப்படி இந்த வார்த்தையிலே எப்படி நான் சொல்லி முடிப்பேன்? வேதங்கள் தோற்று போய்விடும் ஆதிசேஷா, அதை வர்ணிக்க முயன்றார். முயன்ற அளவிலே சொல்லுகிறேன் என்று சொல்லி தாமே சிருஷ்டிகர்த்தா, தம்மிடத்தே இருந்துதான் படைப்பு தொடங்குகிறது என்பதை வலது மேற்கரத்திலே ஏந்திய துடியின் மூலமாகவும், படைத்த உயிர்கள் எல்லாம் தன்னாலேயே காப்பாற்றப்படுகின்றன, தானே ஸ்திதிகர்த்தா என்பதை கையில் அபயஹஸ்தமாக கீழ் வலதுகரத்தை பிடித்து காண்பித்தும், எல்லாம் முடிந்து நாடகத்தின் முடிவிலே திரை போடுவது போலே உலகை சம்ஹாரத்திலே மூழ்கடித்து தம்முடைய திருமேனியிலே எல்லா உயிர்களையும் சேர்த்துக் கொண்டு தாமே பரம்பொருளாய் தனித்து நிற்பவனாக தன்னை காட்டிக் கொடுக்கக்கூடிய சம்ஹார காரியத்திற்கும் தானே கர்த்தா என்பதை காட்டிக் கொடுக்கும் விதமாக சம்ஹார அக்னியை தன்னுடைய இடது மேற்கரத்திலே ஏந்தியபடி உயிர்கள் நல்ல பக்குவ நிலை அடையும் வரையிலும் மறைத்து மறைத்து தானே திரோதானம் என்ற செயலையும் செய்பவன் என்பதை காண்பிக்க, அறியாமையின் வடிவமான அந்த குள்ள பூதத்தை அபஸ்மாரனை கீழே போட்டு அவன் மேலே வலது திருவடியை வைத்து அழுத்தி ஊன்றிய நிலையிலும் அருளும் திறம் தன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அந்தந்த நிலையில் பக்குவமடைந்த உயிர்களை அருளக்கூடிய திறம் அவர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்பதை காட்டித்தரும் விதமாக உமாதேவியாருக்கே உரித்தான, அருளுக்கே உரித்தான இடது பாகத்திலே இடது திருவடியை தூக்கி வீசி ஆடிய நிலையிலே ஒரு காட்சியை தந்தார். 8 திசைக்கும் தானே அருள் தருவதை ஜடையில் இருந்த 8 ஜடை பாகங்களும் திசைக்கு ஒன்றாக சுத்தி சுத்தி வர 9வது கற்றை மேலே முடித்துக் கொண்டார். அதிலே ஊமத்தம் பூவென்ன, எருக்கம் பூவென்ன, பிறை சந்திரன் என்ன, கங்கை என்ன அத்தனையும் தரித்து அலங்காரமாக சர்வாலங்கார பூஷிதர் இல்ல திருமேனி முழுக்க பஸ்மதாரணம் செய்து கொண்டிருந்தார். அந்த அலங்காரத்திற்கே தோற்று போனோம் ஆதிசேஷா. அப்படி ஒரு அலங்காரத்தோடு பூத்த அந்த முறுவல், எந்த நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் காட்டிக் கொடுப்பதற்கு அந்த திருவடியை பார்ப்பதா, அபயம்னு சொன்ன அந்த திருக்கையை பார்ப்பதா, சிரித்து இருக்கக்கூடிய அந்த சிரிப்பை பார்ப்பதா, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் அளவிலே நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு காட்டிக் கொடுக்க அவயவங்கள் தோறும் அழகிற்கு இலக்கணமாய் காட்சி தந்தார். அழகி அருகிலேயே அம்பிகை சிவாகம வல்லியாக சிவகாம சுந்தரியாக நின்ற நிலை ஆதிசேஷா. இதை நினைக்குந்தோறும் இன்பம் பெருகும்.